வணக்கம் மக்களே. அம்மா வந்து மேலே மிளகா மல்லி காய வைக்க போகிறேன். செம்ம வெயில் காயுதுப்பா. இன்றைக்கி 3 நாளாக ஒரு வாரமாக வந்து மழை பெஞ்சிட்டு இன்றைக்கி வெயில். கீழ் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து காய வச்சாங்க, நானும் ஓடி வந்துட்டேன். சரி காய வச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம வீட்டு மிளகா இங்கே வந்து புறா வந்து கொத்தி சாப்பிடுன்னு சொன்னாங்க, ஆனால் வரல. பரவாயில்ல, புறா வரல. மிளகா காய வச்சாச்சு. இங்கே அப்புறம் வந்து இங்கே மல்லி தட்டாக வச்சுருக்கேன். சின்ன சின்ன இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேப்பர் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே வந்து அது மூச்சு வாங்குது. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க அம்மா வத்தல் வேறு காய வச்சுருக்காங்க. வத்தல் போட்டு அரிசி வத்தல், ஜவ்வரிசி அரிசி எல்லா வத்தலும் இது. அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ காய வச்சுட்டோம் பாருங்கள். மிளகாலாம் வேறு இங்கிட்டு மூடி வேறு இது புறா வந்து கொத்தி சாப்பிட்றோன்னு இங்கே மூடி போட்டு வச்சாச்சு. இங்கே மூடாமல் வச்சுருக்குறோம். இது வெயில் முடிஞ்ச உடனே இன்றைக்கி போடுற வெயிலுக்கு காஞ்சே ஆகணும். இன்னும் காயலப்பா மிளகா போட்டுன்னா ஒரு அரை ஹவர் ஆகுது. பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் டே வெயில் போட்டுச்சுன்னா இன்றைக்கி நல்லா காஞ்சிரும் நம்மளுடைய மிளகா மல்லிலாம் அங்கே காயட்டும். நம்ம வீட்டில் போயிட்டு வேறு எதனா வேலையெல்லாம் பார்த்துட்டு, சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போகலாம். மிளகா மல்லி காஞ்ச உடனே நல்லா முடக்கணும், உடையிற அளவுக்கு காஞ்ச உடனே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ அரிசிலாம் நல்லா கழுவியாச்சு. இது ஊறட்டும். இப்போ மணி 1 மணி ஆகுது. 1 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் 5 மணி நேரம் ஊறட்டும். 5 மணிக்கு அந்த கீழே போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசி கழுவி இருக்குது. இங்கே உளுந்து கழுவி வச்சுட்டேன். நல்லா ஊறட்டும். உளுந்தும் வெந்தயமும் இருக்குது, ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். அரிசியெல்லாம் ஊற வச்சு மிளகா காய வச்சுட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு சாப்பிடலான்னு வந்திருக்கேன். ஆனால் நான் சமையல் செய்யலை இன்றைக்கி. ஏன் சமையல் செய்யலைன்னா ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. போய் வாங்கிட்டு வரணும். கீழே இறங்கவே இல்லைல்ல. நான் கால் வலி பயங்கரமாக இருந்துச்சு. இடுப்பு வலி, கால் வலி இப்போவும் இருக்க தான் செய்யுது. இதுக்குள்ளே நடக்கிறதுனால அவ்வளோவா ஒன்றும் தெரியல. கீழே இறங்கினா தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இடுப்பு முட்டி 2 முட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால் 2 நாளைக்கு இறங்காமல் இருந்தால் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நான் இறங்கலை. சமைக்கவும் இல்லை, அது இல்லாதனால. அதோட தம்பி பையன் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துட்டார். அவன் வாங்கிட்டு வந்ததை இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் தான் சாப்பிட போகிறேன். சோஃபி தூங்கிட்டு இருக்கு. இப்போ மணி இன்னும் 2 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இப்போ சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு மற்ற வேலையில் மிளகாவை போய் எடுத்துகிட்டு வரணும், அரிசியை கொண்டு போய் அரைக்க கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலைங்க இருக்குது. இந்த பக்கம் மேலே ஏறணும், இங்கே கீழே இறங்கணும் அரிசி அரைக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். எடுக்கும்போது நம்ம போய் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அம்மா சாப்பிட்றேன். அப்படியே முட்டை இருக்குது பார்த்தீங்களா. எனக்கும் சோஃபிக்கும் 2 பாக்கெட்டு. சால்விக்கு காலையிலே கொடுத்தாச்சு சமைச்சு, அங்கேருந்து பையன் வீட்டிலேருந்து. அது என்னன்னு வந்தவொடனே தான் சொல்லுவான் சால்வி. சரி, நம்ம இப்போ இது என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். பிரிஞ்சி நல்லா இருக்குது பார்க்க, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்தால் என்னதான் நம்ம செஞ்சாலும் அவங்க கடையில் வாங்கி திங்கி சாப்பிட்றதுல ஒரு சுகம் நிறையா இருக்குது. இது வந்து 30 ரூபா. வந்து சமையல் மேலே இருந்துக்கிட்டு அம்மா குடுன்னு கீழே இருக்கையிலலாம் ஓடி ஓடி எல்லாமே வாங்கிடுவேன். எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ தேவைன்னா ஓடி போய் வாங்கிடுவேன். இப்போ போக முடியல, என்ன பண்ணுறது? சரி, கடையிலேயே வாங்கி சாப்பிட்ருவோம். முட்டையை வந்து இங்கே வச்சுக்கலாம் ஒரு ஓரமாக. நல்லா மீல் மேக்கர் நிறையா இருக்குது. ஆனியன் நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. அந்த வெங்காயத்தெல்லாம் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் நல்லா செய்கிறாங்கப்பா. கடைக்காரவங்களாம் சூப்பராக செய்வாங்கல்ல நம்மளை விட. சரி, டேஸ்ட்டு பார்த்துருவோமா? அதே மாதிரி சோஃபிக்கு ஒரு பாக்கெட் இருக்குங்க. சோஃபி எழுந்தோடனே சாப்பிடும். சரி, இப்போ அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்றேன். மற்ற வேலையை பார்க்குறதுக்கு மாடிக்கு வந்துட்டேன். மிளகா மல்லியெல்லாம் இப்போ எடுத்துடலாம். ஏன்னா நல்லா காஞ்சிருக்கும். வெயில், பயங்கரமான வெயில். இப்போ மிளகா மல்லி எடுக்க தான் நான் மேலே வந்திருக்கேன். மிளகா எப்படி இருக்குது, காஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கப்பா, மிளகா காஞ்சிருச்சு, செம்மையாக காஞ்சிருக்கு. இந்த ஒரு மிளகாயை நசுக்கி பார்ப்போம். குண்டு மிளகாய் நொறுங்குது பார்த்தீங்களா? இப்படி நொறுங்கினா தான் இந்த மிளகா காய்ஞ்சதுக்கு அர்த்தம். அப்படி நல்லா அரைச்சி தருவாங்க. அதே மாதிரி இது கூட நல்லா உடையுது. இன்னும் கொஞ்சம் இந்த
உடஞ்சிருச்சு பாருங்கள். பெரிய மிளகா கூட நல்லா உடஞ்சிருச்சு. 1 2 அது மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே காஞ்சிருச்சுன்னா இது சூப்பராக இருக்குது. மிளகா அப்படியே அரைச்சிடலாம். நம்ம எடுத்து போட்டு அவ்வளோதான். இப்போ பேக்கில் இதில் எல்லாத்தையும் பக்கெட்டில் போட்டுட்டு கொண்டு போயிடலாம். போதும், வெயிலில் நல்லா தான் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கிறேன். கடைக்கு போய் மிளகாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்ப்பா. இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. சூப்பராக குழம்புலாம் வைக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வச்சுக்கிடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த தூள் தான் நல்லாயிருக்கும். அப்படியே காய வச்சுக்கிடலாம். சரி, காஞ்ச உடனே எடுத்து பக்கெட்டில் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோதுமை வந்து ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இன்றைக்கி அரைச்சிட்டு வந்தாச்சு. கோதுமையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. 2 இதுவாக காய வச்சுருக்குறோம். 2 பேட்சாக அரைச்சிட்டு வந்துட்டு காய வச்சாச்சு. எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிற வேண்டியது தான். நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திலாம் சுடலாம், பூரி சுடலாம், எல்லாம் செய்யலாம். அரிசி மாவு இப்போ ஊற வச்சுருந்தல அதுவும் இப்போ போய் அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா இதில் வந்து உப்பெல்லாம் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். மாவு நல்லா தோசை சுடுறதுக்கெலாம் நல்லா வரும், இல்லை இட்லிக்கும் நல்லா வரும். கரைச்சி இன்றைக்கி நைட்டுக்கெலாம் அப்படியே வெளியே வச்சுருவோம். நாளைக்கு காலையில் எடுத்து பார்ப்போம். சரி, மூடிடலாமா? இப்படியே மூடி வைப்போம். காலையில் பார்க்கலாம் இது அப்படியே எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோதான் மக்களே, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன். அம்மா காலையிலேருந்து நைட்டு மாவு அரைச்சி வெயிட் பண்ண வச்சுட்டேன் மாவை. அப்புறமா நம்ம காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் செய்யலான்றதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுட்டேன். நீங்கள் இன்றைக்கி ஃபுல் டே நான் என்ன பண்ணேன்றதை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். உங்களோட பேசுனதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்களும் எங்களுடைய வீடியோவை பார்த்து சந்தோஷமாக ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.